தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 1360 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி தொடங்கியது. விடுமுறை உள்ளிட்ட காரணங்களால் அடுத்த 2 நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது என அறிவிக்கப்பட்டது. அதன்படி 2 நாட்களுக்கு பிறகு நேற்று மீண்டும் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. அரசியல் கட்சியினர், சுயேட்சைகள் என தமிழகம் முழுவதும் விறுவிறுப்பாக வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. இதில் திருப்பூரில் சமூக ஆர்வலர் மாவுக்கட்டுடன் வேட்புமனு தாக்கல் செய்தார். பொள்ளாச்சியில் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் வேட்புமனு தாக்கலுக்கான டெபாசிட் தொகையை தேர்தல் அதிகாரியிடம் சில்லறையாக கொடுத்து மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்த முதியவர் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆவேசமாக பேசியது வைரலாகி வருகிறது. நம்ம நேரா போய் முதல்ல என்ன பண்றோம், 66 டோல்கேட்டை தூக்குறோம். நீட்டு பிரச்சனையை ஒழிக்கிறோம். நீட்டே கிடையாது தமிழ்நாட்டில். இப்படி பெரிய பெரிய விஷயம் யாரும் செய்ய மாட்டேங்கிறேன். நான் செய்வேன். இங்கே செய்தாலும் நான் அரபு நாட்டுக்கு போய் கேஸ் வாங்கிட்டு வருவேன். நான் போய் நம்ம நேரா போய் முதல்ல என்ன பண்றோம், 66 டோல்கேட்டை தூக்குறோம். நீட்டு பிரச்சனையை ஒழிக்கிறோம். நீட்டே கிடையாது தமிழ்நாட்டில். இப்படி பெரிய பெரிய விஷயம் யாரும் செய்ய மாட்டேங்கிறேன். நான் செய்வேன். இங்கே செய்தாலும் நான் அரபு நாட்டுக்கு போய் கேஸ் வாங்கிட்டு வருவேன். நான் போய்